வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா ரொம்ப இருக்கேன். வருஷங்களுக்கு அப்புறம் சந்திக்கிறோம் ஆமா, அப்படின்னு ஆமா, நினைக்கிறேன். காலம் எவ்வளோ வேகமா சுத்துது பார்த்தீங்களா? ஆமா, எந்த வீட்டுக்குள்ள உங்கள வந்து விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்களோ, இன்னைக்கு அதே வீட்டுக்குள்ள உட்காந்து பேட்டி ஆமா, கொடுக்குறீங்க. ஆமா. சசிகலாவுடைய புது கட்சி ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? பெருசா தாக்கத்த ஏற்படுத்தும். ஆ. பெரிய எல்லாருக்கும் டஃப் காம்படிஷனே அவங்க தான் இப்போ. ம். விஜய்க்கு, ம். அப்புறம் பாஜகவுக்கு ம். ரொம்ப கஷ்டம். எதுக்காக இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க? பொழுது போல இருக்கு. வயசான காலத்தில் ராமகிருஷ்ணன் உட்காரதை விட்டுட்டு ம். தேவையா இதுன்னு யோசித்தேன். வேற எதுவும் யோசிக்கல. பொழுதுபோக்குக்காக ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்களா மேடம்? வேற என்ன இருக்க முடியும்? பணம் நிறைய இருக்குங்க. ஃப்ராங்காக பேசலாமா? பேசுவோமே, இதுல என்ன உங்களுக்கு இருக்கு? என்ன பிரச்சனை இல்லைல்ல? மறைக்கிறது? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. என்ன எக்கச்சக்கமாக மறைக்கிறது? பணம் இருக்கு அந்த அம்மாட்ட. ஆ. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறது? அதனால் ஒரு கட்சி ஆரம்பித்து அதெல்லாம் அப்படி எடுத்து கொஞ்சம் விடலாம். அம்மா மரணத்துக்கு அப்புறமே அவங்க குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட பாலிடிக்ஸு. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க அங்கே. அப்போ வந்து இவங்களோட சாய்ஸ் தான் டிடிவி தினகரன். ஆனாலும் அவரை தவிர இன்னும் நிறைய பேர் அந்த ஃபேமிலியில், அந்த டாக்டர் வெங்கடேஷ் அவங்க நிறைய பேர், அந்த இளவரசி அவங்க சன்னு நிறைய பேர் இருக்காங்க. பெரிய குரூப் அது. அவங்க எல்லாரையும் விட்டுட்டு இவங்க வந்து டிடிவி தினகரனை சூஸ் பண்ணாங்க. அப்போவே அவங்க ஃபேமிலி பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முடியும். டிடிவி தினகரனுக்கே அவர் கட்சி தொடங்கினது பிடிக்கல போல இருக்கு. திடீர் இட்லி, திடீர் சாம்பார் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆமாம், இட்லி சாம்பார் சரவணா பவனில் அப்போ தான் சாப்பிட்டு வந்திருப்பார்னு நினைக்கிறேன். அந்த ஞாபகத்தில் அவர் இதெல்லாம் பேசியிருக்காரு. அவங்க ஃபேமிலி பாலிடிக்ஸ் வந்து பெருசு. அதுக்காக ஒரு கட்சி அதானே, அதை தான் இருக்க முடியும். வேறு எதுவும் எனக்கு தெரியல. ஃபேமிலி பாலிடிக்ஸில் தான் நீங்களும் பலிகடாக்கப்பட்டீங்க. கிடையாது, அது அந்த ஃபேமிலியோட பாலிடிக்ஸில் நான் கிடையாது. அவங்க கையில் இந்த கட்சி எப்போ போச்சோ, ஏடிஎம்கே கட்சி வந்து ஒரு ஸ்டேஜில் அம்மாவோட மரணத்துக்கு அப்புறம் இவங்க தான் பொதுச் செயலாளர்னு அறிவித்தாங்க இல்லையா? அதுக்குள்ளே தான் நான் வந்தேன். மெயின் ஸ்ட்ரீம் ஏடிஎம்கே பார்ட்டியும் சசிகலாவும் அதுக்குள்ளே நான் இழுக்கப்பட்டேன். பணத்தை பற்றி சொன்னீங்கல்ல, பணம் நிறைய இருக்குது, அதனால் என்ன வழி அப்படின்லாம் சொன்னீங்கல்ல. அப்படி பார்த்தா இந்த வீட்டில் தானே நிறைய இருந்திருக்கணும். இங்கே ஒன்றுமே இல்லையே. ஒன்றுமே இங்கே கிடையாது. எங்களுக்கு கொடுக்கப்பட்டது கோர்ட் வழியாக, சட்ட ரீதியாக, வேறு எந்த வழியும் இல்லை. கோர்ட் லா ஹேஸ் டு டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். சட்டத்தின் வாயிலாக தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுவோமே. சாவியை வாங்கிட்டு வந்து வீட்டை திறந்தீங்க இல்லையா? வீட்டை வந்து திறந்தீங்க, எல்லாம் பார்த்தீங்க, வந்து கோர்ட் ஒப்படைக்க சொன்னது, உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. என்னதான் இருந்துச்சு உள்ள? இப்போ என்ன பார்க்குறீங்களோ இதான் இருக்குது. இந்த சோஃபா, இந்த 2 டேபிள், அங்கே இந்த கிச்சன்லாம் நான் எதிர்பார்க்கல. பெரிய ஷாக் எனக்கு. ஏன்னா நான் ஒரிஜினலாக இந்த வீட்டை பார்த்துருக்கேன்ல சின்ன வயசுலலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி ஒரு பெரிய ராயல் பங்களாவாக இருந்த வீட்டை வந்து இவ்வளோ நாசம் பண்ணி நாஸ்தியாக வச்சுருந்தாங்க. அதுவே எனக்கு பெரிய ஷாக் தான். ஒன்றுமே கிடையாது, வெறும் குப்பை தான் இருந்துச்சு. இந்த வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப மெகா ஸ்டெப்ஸ்லாம் எடுக்க வேண்டியிருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு சரி பண்ணோம். இன்னும் ஃபுல்லாக பண்ண முடியல. 50% தான் பண்ண முடிஞ்சது எங்களால். இல்லை, என்ன டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்களா? இல்லை டேமேஜஸும் அதிகம் இருந்ததெல்லாம் வாரிட்டு போயிருக்கணும். ஏன்னா கண்டிப்பாக நான் பார்த்த பொருள் எல்லாமே இல்லை. சின்ன வயசில் பார்த்ததுலாம் ஒரு பெரிய கிராண்ட் ஃபாதர் கிளாக்லாம் ஆன்டிக் பீஸ் அது. அது வந்து எனக்கு அப்போ என்ன தெரியுமா சொன்னாங்க, அத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இது வந்து அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கினேன்னு சொன்னாங்க. பார்த்தாங்களாம் எங்கேயோ, அது ரொம்ப பிடிச்சிது அப்படின்ட்டு அதை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அதை ஆர்டர்லாம் பண்ணி அதை கேட்டு வாங்கியிருக்காங்க அந்த ஆக்ஷனில். கிராண்ட் ஃபாதர் கிளாக் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதெல்லாமே இல்லை. அது அப்போ நான் பார்த்துருக்கேன். அது இது மாதிரி நிறைய யூனிக் பீசஸ் இருந்திருக்கு. அவங்களோட ஓன் சாய்ஸ், அவங்க ஓன் டேஸ்ட்டில். அதெல்லாம் இல்லை. அப்புறமா இந்த டைம் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தம்போது வெரி பேட் ஸ்டேட்டில் கொடுத்தாங்க வீட்டை. இப்போ எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி இங்கே எதுவும் இல்லை. ஸோ அது எங்களுக்குமே ஒரு பெரிய ஷாக்கு தான். ஏதாவது வந்து பெரிய அளவில் வந்து பணமோ நகைகளோ ஏதாவது வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்போ வந்து நம்ம ஃப்ராங்காக பேசுகிறதால அப்போவே வந்துட்டு 96 or 97, ஐம் நாட் ஷூர் விச் இயர், இந்த கேஸ்லாம் இப்போ நாங்கள் நடத்துகிறோம் இல்லையா? இப்பயும் அந்த கேஸில் வந்து ஜுவல்லரி எல்லாம் இந்த வீட்டில் இதெல்லாம் சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்களே. இடி வந்து அதை சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வாங்காமையாக இருந்திருப்பாங்க. வாங்கி தான் இருப்பாங்க. உமன் வந்து ஒரு பெண்கள் வந்து நகைக்கு ஆசைப்படாத பெண்ணை ஒருத்தரை காட்டுங்களேன். அம்மாவை இவ்வளோ விமர்சிக்கிறாங்க இல்லை எல்லாரும். நம்ம கலாச்சாரம் கல்ச்சரே அதானே. கண்டிப்பாக இருந்திருக்கணும். ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்க முடியாது. டெஃபினெட்லி ஜீரோவாக ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்காது. அதெல்லாம் ஒன்றும் இந்த வீட்டில் கிடையாது. இந்த ஹால்லாம் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சரி பண்ணீங்களா? ஆமாம், நிறைய சரி பண்ணியிருக்கோம் நாங்கள். ஓகே. அது தவிர இந்த மியூசியமாக மாத்திரன்னு இப்போ கூட நீங்களே பாருங்கள், தரையெல்லாம் உடைச்சிட்டாங்க. எல்லா தரையும் உடைச்சி
ஃபுல்லாக கிளாஸ் பார்ட்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் லேபரர்ஸ் ஒர்க்கர்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணோம். நிறைய சிரமப்பட வேண்டியிருந்தது. பெட்ரூம் எப்படி இருந்துச்சு? அது பயன்படுத்தின பொருட்கள் அதெல்லாம் அப்படியே வச்சிருந்தாங்களா அவங்களோட? அதை எனக்கு பயங்கர பெரிய ஷாக்கே அதுதான் இருக்கிறது இல்லையே. அது உள்ளே இருந்த ஒஸ்டான ஒரு ஆமாம், அந்த பெட்ரூம் வந்து அது ஒரு நிஜத்திலே அவங்க எப்படி இதிலெல்லாம் இருந்திருக்க முடியும்னு நான் யோசித்தேன். இதெல்லாம் ரொம்ப ஆர்டினரியாக சாதாரண ஆட்கள் வீடே அழகாக கிராண்டாக வச்சுப்பாங்களே, இது ரொம்ப மோசமாக இருந்தது உண்மையாக சொல்லணும்னா. வெரி பேட். அவங்க பயன்படுத்தின அந்த புடவைகள் அந்த மாதிரியாவது நிறைய விட்டுருந்தாங்க. இதையா இல்லை, அது எதுவுமே இல்லை. அது கூட சொன்னேனே நான் இதுக்கு முன்னாடி கூட. நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அவங்க விஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு என்ன மாதிரி சாரீஸ் கட்டியிருப்பாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அது ஒன்று கூட கிடையாது. எங்கே தான் போச்சுங்க எல்லாம்? சசிகலாவை கூப்பிட்டு தாங்க கேட்கணும். அவங்க தான் இந்த வீட்டோட ஃபுல் பொசஷன்லையும் இங்கே இந்த பொருட்களோடைய இல்லை அதான் 2 பேரை கேட்கணும். ரைட், யூர் ரைட். அவங்களையும் கேட்கணும். ஏன்னா அந்த டைமில் அவங்க இவங்க கூட இந்த வீட்லேயே வாழ்ந்துருக்காங்க, இருந்திருக்காங்கன்னா இதுக்கெல்லாம் அத்தாரிட்டியாக அவங்க இருந்திருப்பாங்க. அவங்க இறந்த அப்புறம் இந்த பொருள்லாம் அவங்க கண்ட்ரோலாக இருந்திருக்கணும். அவங்க யூஸ் பண்ண பொருள் முதற்கொண்டு அவங்க கட்டி இந்த வாட்ச் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வாட்சஸ், அதெல்லாம் கூட ஒன்று கூட இந்த வீட்டில் இல்லை. இந்த வீட்லேயும் இல்லை, அவங்க டிஸ்பிளே பண்ண பொருட்கள்லையும் அது கிடையாது. அது எதுவுமே இல்லை. ஸோ வில் கம் டு தட். 2 பேரை கேட்கணும். அதுக்கப்புறம் 2வது யாருன்னா, இப்போ வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு 3 months ஆர் 4 months இந்த வீடு அந்த மியூசியமாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 3 or 4 months தான் அவங்க இங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜெயிலுக்குள்ளே போயிடுறாங்க. அப்புறம் இந்த வீடு வந்து அதிமுகவோட கண்ட்ரோலில் வருது. அவங்க தலைமை கண்ட்ரோலுக்கு இந்த வீடு வருது. ஸோ மியூசியம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்பயும் இது உள்ள அதெல்லாம் இருந்திருக்கணும் இல்லையா. அப்போ இவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது கண்டிப்பாக. 2 பேரும் இப்போ எடப்பாடி ஓபிஎஸ் 2 பேர் இருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் தான் அவர் ரிபலாகி வெளில வராரு. முதல்ல இருந்தார் இல்லையா. இன்டாக்டாக ஏடிஎம்கே இருந்த பீரியடில் இந்த வீடை மியூசியமாக அனௌன்ஸ் பண்ணணுன்னு அவங்க சொன்னபோது லெஜிஸ்லேஷன் போட்டு எடுக்க ட்ரை பண்ணாங்க. அந்த டைமில் இந்த வீட்டுள்ள இருந்த எல்லா பொருளும் அவங்க கண்ட்ரோல்லையும் இருந்திருக்கணும். ஸோ எனக்கு டவுட் அவங்க மேலேயும் இருக்குது. ஏன்னா இங்கே இருந்த நல்ல பொருளெல்லாம் வெளியேற்றிட்டு எல்லா குப்பையும் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கலாம் அப்படின்னு கூட டவுட் இருக்குங்க. அப்போ ஜெயலலிதா வீட்டுக்குள்ளே இருந்த இந்த இப்போ நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கக்கூடிய பாய்ஸ் கார்டன் இந்த ஹால்லேங்க, இந்த ஹாலில் டிஸ்பிளே பண்ண காரணங்கிறது 3 ஷோவா வந்து அவங்க வந்து இந்த சினிமாவில் வாங்கின நிறைய அவார்ட்ஸ் அது அவங்களுக்கு கிடைச்ச அந்த மெடல்ஸ் அவார்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. டிஸ்பிளே பண்ணியே வச்சுருந்தாங்க. வந்தவங்களாம் பார்க்கலாம். அது when she was using it as a hall, அது இந்த ஹாலா இல்லை அது ஆர் ஒன் ஆஃப் திஸ் ஹால்ஸ்ல ஆமாம் வச்சுருந்தாங்க. ஆனால் அது எதுவுமே இல்லை, அது எதுவுமே இல்லை. அப்போ அதெல்லாம் எங்கே போச்சு? வேற அது டாக்குமெண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எங்கே போச்சு? அப்புறம் வந்து வேற அது ஜுவல்லரி நீங்கள் சொன்ன மாதிரி ப்ளஸ் வாட்சஸ், எக்ஸ்பென்சிவ் வாட்சஸ், இது எதுவுமே இந்த வீட்டில் இல்லை. இந்த வீட்டுக்குள்ளே வந்து உட்காரும் போது ஏதாவது தோணுதா உங்களுக்கு? சம்டைம்ஸ் அப்படி தோணும். ஏன்னா நான் வந்து எப்பயுமே வந்திருக்கேன். எப்பயும் மீன்ஸ் ஸ்கூலில் படிக்கும்போது, காலேஜ் போகும்போதெல்லாம் அப்போல்லாம் வந்திருக்கேன். அதனால் அதெல்லாம் யோசிப்பேன். இங்கே வரும்போது எவ்வளோ அப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்றதுலாம் தோணும். இங்கே வந்து ஸ்டே பண்ணாமல் இருக்கீங்களா? வரீங்க, பார்க்குறீங்க, போயிடுறீங்க. ஆனால் இங்கேயே நீங்கள் இது உங்களுக்குன்னு ஆயிடுச்சு, உங்கள் வீடுன்னு ஆயிடுச்சு, இன்னும் வந்து தங்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏதாவது என் பிரதர் தீபக் தாங்க காரணம். அவனும் வாழ மாட்டான், எங்களையும் வாழ விட மாட்டான். நானும் இருக்க மாட்டேன், நீயும் இருக்கக்கூடாது. ஃப்ராங்காக தான் பேசுவேன்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு. தப்பாக நினச்சிட்டாலே எனக்கு பரவாயில்ல. இருக்கிறபடி சொல்கிறதுக்கு தானே நம்ம இந்த இன்டர்வியூஸ்லாம் வைக்கிறோம். இல்லை அந்த அம்மாவுடைய ஆன்மா இங்கே தான் இருக்குது, அந்த மாதிரி தான் பயப்படுறீங்களா? சரி தீபக் அதெல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். தீபக் வந்து அவனும் இருக்க மாட்டேன்றான், எங்களையும் இங்கே இருக்க விட மாட்டேன்றான். தான் உண்மை. வேற ஒன்றும் பயம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை உள்ள. எதுக்கு பயப்படணும்? பேய் பிசாசுலாம் இருக்குன்ட்டு நான் என்ன பார்த்தாலே அதெல்லாம் ஓடிடும். இல்லை 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 அதுக்காக சொல்லலை. ஒரு கடைசியாக அவங்க இருந்த இடம், அதுக்கு பிறகு யாருமே இங்கே வந்து இருக்கலை, அந்த ஒரு சின்ன இது இருக்க தானே செய்யும், ஒரு பயம் இருக்க தானே செய்யும். பயம் இல்லைன்னா கூட ஏதோ உள்ளுக்குள்ளே ஒரு உள்ளுணர்வு சின்னதாக தோணும் இல்லை, அப்படி ஏதாவது தோடுதா? அதனால தீபா வராமல் இருக்கீங்களான்னு கேட்குறேன். ஜனரஞ்சகமாக இருந்தால் தான் இந்த வீடு கலகலன்னு ஒரு இதுவாக இருக்கும். இப்படி இருந்தால் நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் பயமெல்லாம் கிடையாது. நான் தான் உண்மையை சொல்லிட்டேனே. 2.5 வருஷம் ஆச்சு. நாங்கள் இவ்வளோ வந்து முயற்சி பண்ணி, இவ்வளோ ரிப்பேர் ஒர்க்ஸ் பண்ணி, அது பண்ணி இது பண்ணி எல்லாமே பண்ணிட்டோம். அப்படியும் இங்கே வந்து இருக்க முடியாததுக்கு ஒரே ரீசன் என்ன யாருன்னு சொல்லிட்டேன். இதில் வேறு யாருடைய இதுவும் கிடையாது.
இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி பர்சன் என்னோட ஓன் பிரதர் தீபக். அவன் நாங்கள் இங்கே வந்து லிவ் பண்ணுறதுக்கான கன்சென்ட்டை கொடுக்க மாட்டேன்றான். வேற எதுவும் கிடையாது. சரி, நான் இப்போ கேட்குறேன், எடப்பாடி எதுக்காக பார்க்கணும்னு நினைச்சீங்க? இந்த பொருள்லாம் எங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கா, இல்லை, இந்த இல்லை என்ன ஃபங்க்ஷனுக்கு கட்சியில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி திரும்ப கேட்கறதுக்கா? கட்சியில் சேரணும்னு சொல்லி இப்போ கேட்கல, அப்போ கேட்டேன். அது வந்து 2019 நாங்கள் வந்து அந்த பேரவையை வைண்ட் அப் பண்ணிவிட்டு அதில் மர்ஜ் பண்ணுறதுக்காக கேட்டோம். அப்பயும் அவங்க அப்படி தான் பேசுனாங்க. அந்த கட்சி ஆஃபீஸில் மகாலிங்கன்னு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கெலாம் நல்ல மரியாதை கொடுக்க முடியாது. ஐம் சாரி, கல்லால் அடிப்பேன்னு சொன்னோம். என்ன நாங்கள் அமிச்ச ரெப்ரசன்டேட்டிவ்ஸை அப்படிலாம் மிரட்டி, இந்த பக்கம்லாம் வந்துடாதீங்க, உங்கள் மண்டையெல்லாம் உடச்சிருவோம் அப்படின்ட்டுலாம் பேசியிருக்காங்க. இதெல்லாம் பாஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு கட்சியோட லீடர்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த எடப்பாடி பழனிசாமி. இவருக்கு தெரியாதா, இல்லை அவருக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. பட் அன்றைக்கி அந்த பார்ட்டியில் ஓபிஎஸும் இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் இந்த மேட்டர் நான் அவர்கிட்ட கொண்டு போனேன். அவராக இதை கேட்டாரா? கேட்டார். நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அதை விரும்பலை. நான் ஓபிஎஸ் அன்றைக்கி அதை அக்ரி பண்ணார், அவரும் அதில் இருந்த டைமில். ஜெயலலிதா மேடம் வந்து இறந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆக போகுது. ஆமாம், 9th இயர். ஆமாம், 9th இயர், 10 வருஷம் ஆக போகுது. ஜெயலலிதா இல்லாத அதிமுகவை இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அவங்க இருந்த மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க வந்து ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, ஸ்ட்ராங் லீடர். அவங்க அளவு அந்த திறமையெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. இவங்களுடைய பார்ட்டியோட லோயர் கேடர்லேருந்து மேலே வரைக்கும் நாங்கள் வந்திருக்கோன்னு அடிக்கடி பெனாத்திட்டே இருக்காங்கல்ல இந்த பழனிசாமி, ஓபிஎஸ்லாம். அதெல்லாம் அக்ரீடு, யாரும் அதை டினை பண்ணலை, அஃப்கோர்ஸ். பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கட்சி அந்த அளவு ஸ்ட்ராங்காக நடத்தக்கூடிய வலிமையான ஒரு தலைமை ஏற்கக்கூடிய அந்த இது இல்லை, கெப்பாசிட்டி இல்லை அவங்கக்கிட்ட. ஸோ அதனால் பார்ட்டியே அதுக்கப்புறம் ஒரு சின்ன பின்னமாக ஒரு குளறுபடியாக இருக்குது. முதல்ல 2ஆக பிரிஞ்சாங்க, அப்புறம் 3ஆக பிரிஞ்சாங்க, அப்புறம் 4ஆக பிரிஞ்சாங்கன்ட்டு ஒரு ஸ்டெடியாகவே இல்லை. இந்த ஒரு பலமான கூட்டணி அமைச்சதுனால எடப்பாடிக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த கூட்டணியை அமைக்காமல் இருந்தால் கூட ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். ஒரு மக்களே விரும்பாத ஒரு கட்சியோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு, இன்றைக்கி தமிழ்நாடோட ஸ்டேட் என்ன, மக்களோட மென்டாலிட்டி என்ன, தமிழ்நாட்டு மக்கள் எதை விரும்புகிறாங்க, யாரை விரும்புகிறாங்க? பாஜக வந்து ஆதிக்கம் பண்ணுறதை தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறாங்களா? இல்லை தானே, நான் ஃப்ராங்காக பேசுகிறேன். அப்போ இது ஒரு மக்கள் விரோதமான கூட்டணி இல்லையா? இது எப்படி ஜெயிக்கும்? வேற யார் கூடயாவது கூட்டணி வச்சிருந்தா அவங்களுக்கு ஜெயிக்கிற வாய்ப்பெல்லாம் பிரகாசமாக இருந்திருக்கும். அதை உங்கள்கிட்ட விட்டுறேன். ஜஸ்ட் ஒரு சொல்கிறேன், நான் பீப்புள் பேசுறதை நான் சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் கட்சிக்கு போக போகிறாங்க தீபா அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் கூட பரவிட்டு இருந்துச்சு. அது ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? எனக்கே தெரியாமல் யாரும் என்ன சேர்த்து விட்டுருக்காங்க. நான் எதுவும் முயற்சியெல்லாம் பண்ணலைங்க. நான் கொஞ்ச நாள் முன்னாடி இல்லை, இன்னும் இப்போ ப்ரெசன்ட் டே வரைக்கும் இன்னும் அஃபிஷியலாக நான் பாலிடிக்ஸ் உள்ள என்டர் ஆகலை. அப்படி ஆனேன்னா இனிமேல் தான் ஆகணும். ஐ வாண்ட் டு டூ இட் ஒன்லி டு கேரி லெகசி ஆஃப் மை ஆண்ட். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் அம்மாவோட லெகசி கேரி பண்ணுறது யார்? இபிஎஸ்ஸா, ஓபிஎஸ்ஸா, சசிகலாவா? 3 பேர் அதுக்கு ஒர்த்தே கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து செல்ஃபிஷ் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. ஜெனுவனாக இல்லை, உண்மையாக இல்லை, ஆனஸ்ட்டாக இல்லை. அவங்க எனக்கு என்ன பதவி கிடைக்கும், எனக்கு என்ன போஸ்ட்டு கிடைக்கும், நான் வந்து சிஎம்னா நான் வந்து டெப்டி சிஎம்மா, நான் தான் பார்ட்டி லீடர், இப்படி வந்து அவங்க ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸாக இருக்காங்க. இவங்க 2 பேரும் யாரை ஏமாற்றிட்டு இருக்காங்க? அதிமுக தொண்டர்களை தான் ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகளா அதிமுக தொண்டர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தொண்டர்கள் நீங்களே யாருன்னு தேர்ந்தெடுங்க. யார் சரியாக இருப்பாங்கன்னு அவங்களே தேர்ந்தெடுக்கட்டுமே. இதை தான் நான் திரும்பி சொல்கிறது. நான் தானே நம்மளே போய் யாரும் சொல்லிக்க வேண்டாம். இபிஎஸ் தானே யாரும் சொல்லிக்க வேண்டாம், ஓபிஎஸ் தானே அவரே சொல்லிக்க வேண்டாம். தொண்டர்கள் நீங்களே தேர்ந்தெடுங்க, உங்களுக்கு யார் சரியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. கட்சியும் நல்லபடியாக நடத்தணும், அம்மாவுடைய லெகசியும் கேரி பண்ணணும். அதுக்கு யார் சரியாக இருப்பாங்கன்னு அவங்களே டிசைட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறேன் நான். இதுதான் நான் சொல்ல வந்தது, இப்பயும் அதை சொல்கிறேன். இல்லை எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் இப்படியே தான் இருப்போம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சி அழிஞ்சு கொண்டே தான் இருக்குது. அதிமுக அப்படியே மெல்ல கரைஞ்சி காணாமல் போயிட்டு இருக்குதா? ஆமாம், காணாமல் போயிடும். இது வரைக்கும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். அதுக்கு காரணம் பழனிசாமியா, எடப்பாடி பழனிசாமியா இல்லை பாஜகவா?
ரெண்டும் தான். பாஜக வந்து இந்த கட்சியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இவர் அதை மீறி வெளியே வரமாட்டேங்கிறாரு. ஸோ ரெண்டுமே தான் காரணம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.